தென் மாவட்டம் ஒன்றுக்கு போலாமா? தென் மாவட்டமான திருநெல்வேலியில பாஜகவின் ஸ்டார் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை திரையில பார்க்கின்றோம். பாஜகவுடைய துணைத் தலைவர் முன்னாள் தமிழக அமைச்சர் நயனார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அவர் சிட்டிங் எம்எல்ஏ என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி தொகுதியில பாஜகவின் வேட்பாளராக இந்த முறை களமிறங்குகிறார். 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிட்டவர். அப்பொழுது ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார் என்பது நினைவு. இந்த முறை திருநெல்வேலி எம்பி தேர்தலில் போட்டியிடுகிறார் நயனார் நாகேந்திரன், பாஜகவின் துணைத் தலைவர். அவர் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை நெல்லையிலிருந்து பார்க்கின்றோம். இது பற்றிய மேலும் விவரங்களோடு ராமசுந்தரம். ஓடியூ ராமசுந்தரம். அதாவது நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்கான பாஜக வேட்பாளராக நயனார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட்டு அவர் நேற்றைய தினம் வரை பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு கோவில் தரிசனம் எல்லாம் முடித்துவிட்டு இன்றைய தினம் சரியாக 12:15 மணிக்கு வேட்புமனு தாக்கலை நெல்லை மாவட்ட ஆட்சியரும் நெல்லை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான கார்த்திகேயன் அவரிடம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து அந்த உறுதிமொழியை வாசித்து அந்த வேட்புமனு தாக்கல் செய்ததற்கான அந்த அத்தாட்சி கடிதங்களை வாங்கி கொண்டு அவர் வந்து கொண்டிருக்கிறார். நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில அரசியல் கட்சி சார்பில், அதாவது மிகப்பெரிய அரசியல் கட்சி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த முதல் நபர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் உள்ளிட்ட யாருமே அறிவிக்கப்படாத நிலையில தற்போது நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக சார்பிலான வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூடியிருக்கிறார்கள். நயனார் நாகேந்திரன் பாஜகவுடைய துணைத் தலைவர், பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிட்டார். சட்டமன்ற தேர்தலில் 2021 போட்டியிட்டு வென்று பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக பொறுப்பில் இருப்பவர். ஆனாலும் நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்குகிறார் நயனார் நாகேந்திரன். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் அவர் முதல் ஆளாக இந்த எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிஸில் முதல் ஆளாக வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். காங்கிரஸ் வேட்பாளர் இன்னும் நம்ம அறியணும். இந்த தொகுதியில் ஒரு சுவாரஸ்யமான போட்டி நிலவக்கூடிய இந்த தொகுதியில் பாஜகவின் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய காட்சிகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.